ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் லேயராக பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஆயிலெலாம் சேர்க்காம, முட்டை சேர்க்காம, ரொம்ப சாஃப்டான லேயராக பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பரோட்டாலாம் ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும், வீட்டில் செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப ஈஸியாக பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகலமான பிளேட்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியும் செய்யலாம். நான் இப்போ அதெல்லாம் சேர்க்காமையே சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கையாலேயே மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப சாஃப்டாகிடும் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் 1/2 கரண்டி எண்ணெயை மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஈர துணியை வச்சு மூடிடுங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மறுபடியும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையை வச்சு நல்லா அமுக்கி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பரோட்டா செய்ய தேவையான அளவு மாவை எடுத்து நல்லா உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இது மேலே நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு மேலே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஈரமான துணியை போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பரோட்டா செய்ய இது ரொம்ப முக்கியமான டிப்ஸ். ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 3 கரண்டி அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பரோட்டாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். மாவை தூவிட்டு உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆயில் நிறையா சேர்ப்பாங்க. அப்படிலாம் சேர்க்காம பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நான் இதுவரை 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். மாவை திரட்டும் போது கூட எண்ணெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. மாவை நல்லா தூவியே நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோ நைஸாக தீர்த்த முடியுமோ அவ்வளோ நைஸாக தீர்த்தி எடுத்துக்கோங்க. நாம் ஏற்கனவே எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1 ஸ்பூன் எடுத்து தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு மேலே ஊற்றி கையால் நல்லா தடவிக்கோங்க. ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக உருட்டணுன்னெலாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம ரவுண்டாக ஆக்கிக்கலாம். இது ஒரு மெத்தட். வேறு ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா, மாவு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான கத்தி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதால் லைன்லாம் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மேலே எடுத்துட்டு அதை சுருட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுட்டேன். 1/2 ஸ்பூன் எண்ணெயை செஞ்சு வச்சுருக்கிறது மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப லைட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அழுத்தி உருட்டக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கையாலேயும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம்.
லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். இப்படியும் செய்யலாம். 4 விரல்களை வச்சு இப்படி மெதுவாக தட்டி எடுத்தாலும் பரோட்டா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உள்ளங்கையை வச்சு கூட இப்படி மெதுவாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை தவா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத இப்போ இதில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாமல் போயிடும். சுற்றி லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். இதே மாதிரி 2-3 பரோட்டாவை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா அடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா லேயராக இருக்கும், பிரிஞ்சு வரும். ஒன்று எடுத்து நான் அடித்து காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக லேயராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கடையிலையாச்சும் சில டைம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பரோட்டாக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் சால்னா செஞ்சுருக்கேன். மட்டன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மட்டன் சால்னாவை இப்போ 2 கரண்டி எடுத்து பரோட்டா மேலே ஊற்றிக்கலாம். பரோட்டாவும் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக லேயராக வருதுன்னு பாருங்கள். பரோட்டாவை கொஞ்சம் பிச்சு அந்த சால்னாவில் நல்லா தொட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.